அந்த பியூனுக்கு சம்பளம் 40,000 ரூபாய். அந்த ஜீப்பு என் கூடயே இருக்கும். 120 லிட்டர் ஒவ்வொரு மாதமும் டீசல் அரசாங்க கணக்கில் நான் போட்டுக்கிறேன். நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என் கையில் இருக்கிற அந்த பச்சை நீர் பேனா இருக்கு பாருங்க, நான் அந்த ஜீப்பில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஆள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறுத்துறேன் ஜீப்பை. இந்த வாங்கிட்டு கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறேன். ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்டவுடனே அவர் தன் கடந்த கால கதையை சொல்கிறார். என்னை எல்லாரும் விரட்டி விட்டாங்க வீட்டில். என் பிள்ளைகள்லாம் நான் வடக்கு நெய்வேலி பக்கம்னா இங்கே வந்து இந்த கோயிலில் படுத்துருக்கிறேன். 10 வருஷமா அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு அதுக்குள்ள வாழை நான் வச்சிருக்கிறேன். எனக்கு பேக்கில் எடுத்து என்ன செய்யறேன், அவர் பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி எனக்கு கைப்பட பச்சைமை பேராமல் எழுதி அங்கனே ஒரு கையெழுத்து போட்டு அவர் கையில் கொடுத்துறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோட வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய். அந்த ஒரே ஒரு கையெழுத்து, மொத்த கையெழுத்து தான். நான் வந்து இந்த கையெழுத்தை போடுறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த அதிகாரம். இது ஒரு பானை சொத்துக்கு ஒத்த சோறை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சோறை சொல்லியிருக்கிறேன். நான் அதே போல ஜீப்பில் போய்கிட்டு இருக்கிறேன். புறம்போக்கு இடம் ஒருத்தன் 2 ஏக்கர் நிலத்தை வந்து உழுதுகிட்டு இருக்கிறான். ஜீப்பை நிறுத்தி அவனை கூப்பிட்டு அரட்டையிட்டு கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்தோட சத்தம் போடுறேன். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு வேற எந்த நிலவுமே இல்லை, இது வந்து கண்ணு மூலமாக கிடந்த நிலம். நான் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சீர்திருத்தம் பண்ணி இதில் ஏதோ ஒரு மிளகாயோ ஒரு கருத்தியோ போட்டுக்கிட்டு இருக்கேயா, தயவு செய்து என்னை வந்து புரிஞ்சுக்கோங்க ஐயா, ரொம்ப ஏழை, எனக்கு வேற எந்த நிலவுமே இல்லைன்னா நான் வந்து தாலுகா ஆஃபீஸ் வர சொன்னேன். நேரடியாக விசாரிக்கிறேன், உண்மைன்னு உணர்றேன், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அந்த நிமிடத்துல இருந்து அந்த 2 ஏக்கர் இடம் அவன் பேர்ல பட்டாவாயிடும். அவனுக்கு நான் இலவசமாக கொடுத்துறேன். இதுவும் நான் வந்து கலெக்டர்கிட்டையோ கவர்மெண்ட்கிட்டையோ நான் எந்த அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 2 சீனை கம்பேர் பண்ணுங்க ப்ளீஸ். எனது கடந்த காலம் இப்படி பாருங்க. 1 சென்ட் நிலம் கூட என் ஊரில் எனக்கு சொந்தமில்லை. ஆனால் இன்று ஒரு வட்டத்தில் ஒரு தாலுகாவில் உள்ள அனைத்து அரசாங்க நிலங்களுக்கும் அதிபதி நான். இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சாங்களுக்கு? எனக்கு சொந்தமாக 1 சென்ட் நிலம் கூட என் ஊரில் இல்லை. ஆனால் நான் எந்த தாலுகாவில் எந்த வட்டத்தில் வேலை பார்க்குறேனோ அந்த வட்டத்தில் உள்ள அரசு நிலங்கள் அனைத்துக்கும் அதிபதி தாசில்தார் தான். இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசு பதவி என்பது என்ன. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? சரி, இந்த 3 வருஷத்துக்கு அடுத்து தப்பி உங்களோட பிளான் என்ன அப்படின்னு ஒருத்தரை உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? எந்திரிச்சு, சார் எங்கள் ஊரில் ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸ் இருக்கு, இந்த கணக்கு பிள்ளைக்கு இந்த ஒரு டிகிரியை முடிச்சாச்சுன்னா ஒரு கணக்கு பிள்ளையாக நான் போயிடுவேன் அப்படின்னு சின்ன ஒரு மிக மிக பலவீனமான ஒரு சின்ன ஆசிரியத்தை உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதனால தான் நான் சொன்னேன், எடுத்த உடனே நான் சொன்னேன், வருங்கால கலெக்டர்களே நான் சொன்ன தாசில்தார் நான் முன்னேற்றம் அடைஞ்சது ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை. நான் இன்னும் வந்து அதிருப்தியாக தான் இருக்கேன். ஏன்னா எனது காலத்தில் வறுமையில் நான் ஐஏஎஸ் எழுத முடியலையே அப்படிங்கிற ஏக்கை எனக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. இப்போ நான் மனதார சொல்கிறேன், தம்பிகளா, நீங்கள் மனது வைத்தால் நீங்கள் கலெக்டர்கள் மனது மட்டும்தான் வைக்கணும். இப்போ ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? சார் கலெக்டர்ங்கிறவனே என்னன்னா சார் படிக்கணும்? வெரி சிம்பிளாக ஒற்றை லைனில் சொல்கிறேன். இந்த வார்த்தையை கல்வெட்டா உங்கள் இதயத்தில் படிங்க. என்ன தெரியுமா? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள இப்போ கரண்டில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பாட புத்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதில் உள்ள வரலாறு, புவியியல், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், இவற்றை மட்டுமே நீங்கள் தெளிவாக படிக்கணும். 10ஆம் வகுப்பு வரை உள்ள கணக்கு பகுதி இதை கூடுதலாக படிக்கணும். இதை தாண்டி அன்றாட ஒரு பேப்பர் பாருங்க. அது எந்த பேப்பர்னாலும் தினத்தந்தியிலிருந்து எந்த பேப்பராக உங்களுக்கு பிடிச்ச பேப்பர் ஒன்று அன்றாட படிக்கணும். ஒரு நோட் எழுதணும். இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத எழுதி வைக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் அதுக்கு பேர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பேர், நடப்பு செய்திகள் பேர். அதிலிருந்து தான் அதிகமான கேள்விகள் ஐஏஎஸ் தேர்வில் வந்து கேட்குறாங்க. உங்களது பன்முகத்தன்மையை நீங்கள்
வளர்த்து கொள்ளணும். பன்முகத்தன்மை வளர்த்து கொள்ள நீங்கள் தொட்டதெல்லாம் கொண்டாடணும். எல்லா தேர்வுலையும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எனது மனசுல நான் என்னை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? 20 வயது பையனாகத்தான் என் நம்மள நான் வச்சிருக்கேன். நாளைக்கு மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜயோட லியோ படத்துல இருந்து நான் ரெடி அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிடுது. நீங்கள் பேசுகிற விஷயங்களோட உங்களோட லேட்டஸ்டாக நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். நீங்கள் வெறும் சினிமா விஷயங்களை மட்டும் வச்சுருப்பீங்க. நான் அதை தாண்டி உக்ரைன் போரில் இன்னைக்கு நிலவரம் என்னன்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு, அமெரிக்கா போயிட்டு, எகிப்து போயிட்டு, இப்போ ஊர் திரும்பிட்டாரு அப்படிங்கிறது வரைக்கும். இப்போ ரிஷி சுனக் இங்கிலாந்து பிரதமர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுலேருந்து அடுத்து வேர்ல்டு கிரிக்கெட் அக்டோபர் 5 நம்ம இந்தியாவில் நடக்க போகுது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து ஆசிய கோப்பையிலிருந்து அடுத்த ஒலிம்பிக் கோப்பையிலிருந்து அடுத்த ஆஸ்கார் விருதிலிருந்து உலக அழகிலிருந்து எல்லாவற்றையும் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய தன்மை, எதையும் பார்த்து தம் கட்டி மனப்பாடம் பண்ணி சொல்லவே கூடாது. ஒன்றை படித்தீர்களானால் அப்படியே மைண்டில் ஏற்றிருக்கும். அப்படி ஒரு மைண்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. வெரி வெரி ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. இன்னும் ஒரு முக்கிய தகவல் சார், எனக்கு இங்கிலீஷே சரியாக வராது சார். நான் எப்படி தான் சார் நான் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணேன். நல்ல செய்தி சொல்கிறேன். இன்னைக்கு முக்கியமான நான் இவ்வளோ நேரம் பேசுறதை விட ஒரு முக்கிய செய்தி சொல்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. ரயில்வே தேர்வை ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு போகிறேன். ரயில்வே தேர்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தேர்வையும் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். இங்கிலீஷே தேவையில்லை. ஒன்று, ஸ்டேஷன் மாஸ்டர் பதவியிலிருந்து கேட் கீப்பர் பதவியில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் இன்டர்வியூவே கிடையாது. இது யாருக்குமே தெரியாது. இன்டர்வியூவில் ஏதோ கோல்மால் நடந்துக்கிறோம், முறைகேடு நடந்துக்கிறோம், நம்மெல்லாம் இங்கே நமக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படி தப்பாக நினைக்காதீங்க. இன்டர்வியூவே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட். இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய அரசு அலுவலகத்தில் உள்ள எல்லா போஸ்ட்டுகளுக்கும் ஹிந்தி வரைக்கும் இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் தான் எழுத முடியும். இப்போ இந்த வருஷம் அதுக்கான ஆணை பிறப்பிச்சுட்டாங்க. நீங்கள் தமிழ்லையும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதலாம். ஆக தமிழனாக இருந்து மிகப்பெரிய மத்திய அரசின் உயர்ந்த பதவிகளை நீங்கள் நிச்சயம் அளிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நடப்பு உதாரணம் சொல்கிறேன். தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டராக இருப்பவர் திரு ஜெயசீலன். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவருக்கு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயது கிட்ட தான் ஆகுது. அவரோட ஆட்சியில் கேளுங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர். தேனி மாவட்டம் பத்தலக்குண்டு பக்கத்தில் உள்ள கிராமம் தான் அவர். எங்குவார் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊருக்காரங்க. அவங்க அப்பா கூட்டுறவு சொசைட்டியில் செக்ரட்டரி. சாதாரண கூட்டுறவு சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இவர் ஜெயசீலன் தமிழ்லேயே ஐஏஎஸ் எழுதி, கவனிங்க, தமிழ்லேயே தான் ஐஏஎஸ் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 ரேங்க் பெற்றவர். நம்பர் 1 ரேங்க் பெற்று அதனால அவருக்கு தமிழ்நாடு கேடரில் அவருக்கு வேலை கொடுத்தாங்க. சப் கலெக்டராக பல பதவிகளில் இருந்துட்டு இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு கலெக்டராக இருக்கிறார். ஆகையினால் சொல்கிறேன், எதை எடுத்தாலும் சரி, நிறைவுக்கு வருகிறேன், எதை எடுத்தாலும் சரி சிறப்பாக செய்யுங்கள். மிக மிக சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு பண்ணுறேன். இப்போது புகழ்பெற்று விளங்கக்கூடிய நடிகர்களில் ஒருவரான கமலஹாசனை எடுத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அடிக்கோட்டா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு மேடையில் சொன்னார். என்ன தெரியுமா? அவர் 7 வயது இருக்கும்பொழுது, இது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது. நல்லா கவனிங்க. அவருக்கு 7 வயசு ஆகுது. களத்தூர் கண்ணம்மா படம் நடிச்சிருக்காரு. 7 வயசு ஆகுது. ஒரு நாள் அந்த சின்ன வயசு பையனாக இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய் பேசுறாரு. அவங்க அம்மா பேர் ராஜலட்சுமி. அம்மா, நான் பெரிய ஆளா ஆனா நான் என்ன வேலைக்குமா போகணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேஷுவலாக கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? தம்பி, இங்கே வாடா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, நீ எந்த வேலைக்கு வேணாலும் போடா, நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம்,
உதாரணமா சொன்னா, நீ குப்பை கொட்டுற வேலையை கூட செய்யலாம். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, நீ குப்பை கொட்டுற வேலையை கூட செய்யலாம், ஆனாலும் உன்னே மாதிரி சிறப்பா குப்பை கட்ட முடியாது அப்படின்னு அதுல கூட பெஸ்ட் தாங்க நீ பேர் வாங்கலாம். பெஸ்ட் 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 அப்படின்னு பேர் வாங்கினான் அப்படின்னு சொன்னத அவர் விஸ்வரூபம் இசை வெளியீட்டு விழாவில் அவர் சொல்றாரு. எங்க அம்மா குப்பை கொட்டா கூட உன்னே மாதிரி குப்பை கொட்ட முடியாதுன்னு பேர் வாங்குறான்னு சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு என்னை எல்லாரும் என்னை போடுறாங்க நடிப்பு அப்படின்னாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களை என்னை முதன்மையாக சொல்கிறாங்க. ஆக அது எங்கள் அம்மாவின் அந்த வார்த்தை தான் என்னை புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு கவரில் அட்ரஸ் எழுதுனா கூட, எல்லாம் யாரும் சொல்கிறேன், ஒரு கவரில் அட்ரஸ் எழுதுனா கூட உங்களை மாதிரி சிறப்பாக எழுத முடியாது அப்படின்ற ஒரு பேர் வருது. தெளிவு, சிறப்பு, மிகச்சிறப்பு, இதை மட்டும் அந்த 3 வார்த்தை. அதே போல 1000 சொற்களை விட ஒரு செயல் ரொம்ப பெரியது. 1000 சொற்களை விட ஒரே ஒரு செயல் ரொம்ப பெருசு. வெறுமனை வார்த்தையிலே அப்படி ஆகிறேன் இப்படி ஆகிறேன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதை விட ஏதோ ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்கள். இப்போதே உங்களுக்கு தெரியும், நான் எதிர்காலத்தில் இந்த வேலைக்கு தான் சார் நான் போகணும் அப்படி நீங்கள் இப்பயே நினைச்சிருப்பீங்க. அந்த இலக்கை நோக்கி இன்று முதல் பயணியுங்கள். இன்று முதல் பயணிகள். இந்த கல்லூரியில் கேரியர் கைடன்ஸ் ஒன்று இருக்குது, வேலை வாய்ப்புக்கு உதவி செய்யும் அமைப்பு. அடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ என்று நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இங்கே வருவாங்க. உங்களை கொத்திட்டு போக தயாராக இருப்பார்கள். பன்முகத்தன்மையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க. எனது கனவு என்ன தெரியுமா? நிறைவாக சொல்கிறேன், மனநிறைவாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள், இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கல்லூரியில் இருந்து படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு வெளியேறிவிட்டு உங்களது தனித்திறமை அரசு தேர்விலோ அல்லது தொழில் முனைவராகவோ தொழில் அதிபராகவோ மாறி ஒரு 5 ஆண்டுகளில் மிக பிரபலமான ஒரு மனிதராக நீங்கள் மாற வேண்டும். மாறிய பின்னர் என்ன செய்யறது தெரியுமா? இந்த கல்லூரியும் அதை கேள்விப்படும். இப்ப சீனை மாத்துங்க, 5 ஆண்டுகள் முடித்து விட்டன. இந்த இடத்தில் நீங்க நிற்கிறீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேற யாரும் நிற்கிற, இந்த கல்லூரி உங்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கும். கண்டிப்பாக தகுதியும் தரமும் இருந்தால் கண்டிப்பாக உங்களை அழைக்கும். நான் இந்த சிறப்பு விருந்தினராக தனியாக வந்திருக்கிறேன், எனது குடும்பத்தார்கள் வரவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு திருத்தம் கொடுங்கள். உங்களது பெற்றோரை இங்கு கீழே அமர வைத்திருக்கிறீர்கள். கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்லி அவர்களை சார் எங்கள் பெற்றோர் எங்கள் அம்மா அப்பாவையும் மேடையில் உட்கார வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? வெல்கம் பா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரையும் நீங்கள் மேலே உட்கார வச்சு இப்போ எனக்கு அம்மா விருந்தினர் அறிமுகம் சொன்னாங்கல்ல, அதே போல உங்களுக்கு சில ஆண்டுகளில் விருந்தினர் அறிமுகம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த கல்லூரியில் படித்த ஒரு பழைய மாணவர் அப்படின்னு சொல்றத விட ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே படித்த ஒரு தங்கம், இங்கே படித்த ஒரு வைரம் இன்று ஒரு கலெக்டர் பதவியில் அல்லது தொழில் அதிபர் பதவியில் உச்சம் தொட்டு போலச்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு உங்களை பற்றி சொல்ல 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 நீங்கள் என்ன செய்யறது தெரியுமா? உங்க பெற்றோர் முகத்தை பார்க்குறீங்க. உங்க பெற்றோர் அதை கேட்டு கேட்டு கேட்ட ஆனந்தத்தில் தாரதாரையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? துக்கத்தில் கண்ணீர் வடித்தோம்னா அது கரிக்கும். ஆனந்தத்தில் நீங்கள் கண்ணீர் வடிச்சீங்கன்னா இனிக்கும். சத்தியமாக சொல்றேன், நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு ரியாக்ஷன் உண்டு. அப்போ அவங்க ஆனந்த கண்ணீரை உங்க பெற்றோர் தாரதாரையாக கண்ணீரை வடித்து கழுத்துக்கும் இறங்குது, உடைக்க மாட்டாங்க. நீங்க அதை பார்க்குறீங்க. பார்த்த உடனே என் தாய் தந்தை நீங்கள் போகும்போது இதுக்கு ஒரு அருமையான சேரம் ஒரு குரல் எழுதி போட்டுக்கிறார். திருக்குறள் வெளியில தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி, மகன் தந்தைக்கு செய்யும் உதவி 2 குரல் இருக்கும். அதை நான் நீங்கள் போகும்போதெல்லாம் பார்த்து பார்த்து மனதார மானசீகமாக பாராட்டி கொண்டே இருப்பேன். இந்த மொத்த வார்த்தைக்காக அவருக்கு ஒரு கைதட்டல், பலத்த கைதட்டல். அவர் என்ன மனசுல அடிமனசுல போயிருக்கிறாங்க. தந்தை மகனுக்கு என்ன உதவி செய்யணும், மகன் தந்தைக்கு என்ன உதவி செய்யணுங்கிறத பழியர் என்ற அந்த செவத்தில் அந்த கேட்டு எழுதி போட்டுப்பார்.
அதை நான் பார்க்கும் போதெல்லாம் பரவசம் அடைவேன். கரெக்டாக நம்ம சேனல் ஆஃப் திங்கிங் சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பேன். இப்போ நிறைவுக்கு வருகிறேன். உங்கள் பெற்றோர்கள் தாழ்ந்தாலையாக கண்ணீர் வடிக்கணும். நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் அருவியாக பொங்கி வழிய வேண்டும். அதுதான் நீங்கள் வாழ்வதற்கான உச்சம் தொட்டதற்கான ஒரு அற்புதமான தருணம் உங்கள் வாழ்க்கையில். நாளைக்கு நீங்கள் பெரியாராய் பேப்பரில் பேட்டி எடுக்கும்போது சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையின் ஒரு உன்னத தருணம் எது அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் அடிப்போடிட்டு தயவு செய்து சொல்லணும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் விரையுங்கள், வீரியம் பெறுங்கள், நிச்சயம் வெறித்தனம் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு, நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, கல்வி பிளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு, சொல்லுங்க, நல்லா கட்டி சொல்லுங்க பார்ப்போம். விஸ்வரூப வெற்றி என்று சொல்லி உண்மையிலேயே கவிஞர் வைரமுத்துவின் ஒரே ஒரு வரியை சொன்னார். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, நீ மனிதன் சொல்ற. ஒரு 4 பேருக்கு உயிரை உருக்கி எடுத்துட்டார். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், போராடு, வெற்றி அடை, உச்சம் தொடு. வானமும் தொட்டுவிடும் புறம்தான், வானமும் உனக்கு வசப்படும். முயற்சி என்பது இவருங்க வெற்றி. இந்த பூமிக்கு, இந்த வானத்திற்கு கீழ் இந்த பூமியில் நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான், நீ தொட்டதெல்லாம் புலங்கள். உனது விடாமுயற்சி இருந்தால் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இதுவரை எனது பேச்சை கேட்டமைக்கு உண்மையிலே மிகுந்த உங்கள் அனைவருக்கும் பொறுமையாக கேட்டதற்கு, குறிப்பாக பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி நிறைவாக ஒரே ஒரு உறுதிமொழி சொல்கிறேன். ஒரு நிமிடத்தில் ஒரு உறுதிமொழி எனக்காக அப்படியே எழுந்து நின்று எல்லோருமே, பெற்றோர்கள் உட்பட அனைவரும் எழுந்து நின்று நான் சொல்வதை உணர்ச்சி கொண்டு சொல்லணும், கத்தி சொல்லணும், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்லணும். பேருக்கு நல்லா கௌரவம் படைச்சவன் என் வாயிலிருந்து நான் பேச மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. உண்மையிலே உணர்ச்சி கொண்டு சொல்லுங்க. நான் இப்போ சொல்றது ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு வார்த்தை. நான் நல்லா சத்தம் பத்தாது, இன்னும் இந்த கூரை எழுதி விழுகணும். அந்த அளவுக்கு உங்களோட சத்தம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நான் சாதிக்கப்பட்டவன், சாதிக்கப்பட்டவன், சாதிக்கவே பிறந்தவன், சாதிக்கவே பிறந்தவன். நான் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பின்னரும் என் பெயரை நிலைநாட்டி செல்வேன், நிலைநாட்டி செல்வேன். நிச்சயமா, சத்தியமா, நிச்சயமாய், சத்தியமாய் நான் தெருவில் இறங்கி நடந்து வரும்போது இச்சமுதாயம் என்னை இருகை கூப்பி வணங்க வேண்டும், வணங்க வேண்டும். அதற்கு என்னை தகுதிப்படுத்துவேன், தராதரப்படுத்துவேன், தகுதிப்படுத்துவேன், தராதரப்படுத்துவேன். நான் பிறந்தது இறப்பதற்கல்ல, இறப்பதற்கல்ல, சாதிப்பதற்கே, சாதிப்பதற்கே, சாதிப்பதற்கே. நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிறைவாக சொல்வது என்னவென்றால், இந்த உறுதிமொழியை தான் என்னிடம் போட்டித் தேர்வுக்காக படிக்க வரும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்த உடனே நான் ஒரு வேலை இல்லாத இளைஞராக இருந்தால் எவ்வளவு ஒரு மன கொந்தளிப்போடு இருப்பேனோ, நான் தாசில்தார் என்ற நிலையெல்லாம் தூக்கி பின்னாடி வைத்துவிட்டு நானும் ஒரு வேலை இல்லாத ஆளு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இதை உணர்ச்சிக்க குரலை சொல்லும்போது அந்த கூட்டம் இராணுவ கட்டுப்பாட்டோடு அப்படியே கரைந்து போய் இதை சொல்லும்.
இன்னொன்றும் சொல்லிக்கொள்கிறேன். எனது நீங்களே பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த தகவலை கூறி விடைபெறுகிறேன். எப்படி என்றால், எனது பயிற்சியில் எல்லா டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ரயில்வேலிருந்து எல்லா தேர்வுக்கும் வந்து இலவச பயிற்சி வழங்குறாங்க. அம்மா சொன்னாங்க, என்னிடம் வந்து 4000 பேர் படிக்கிறாங்க, ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியாததுனால 2000 சனிக்கிழமை 2000, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரிதொரு வேற ஒரு 2000 சொல்லுவாங்க. இப்போ இது படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னிடம் படித்தவங்கள்ல நல்லா கவனிங்களேன், 10,000 பேருக்கு மேலே உள்ளவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. இந்த ஒற்றை மனிதன், நான் ஒரு தனி மனிதன் தான் எல்லா சமயத்திலும் இருக்கிறேன். ஒரு 10,000 குடும்பங்கள் வந்து நல்லா இருக்குது. எல்லாம் 40,000 50,000 சம்பளத்தில் 10,000 குடும்பம் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு ஹைலைட்டு, அரசாங்கமே செய்யாத ஒரு ஹைலைட்டை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, போன பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ 5 மாதம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னிடம் படிக்க வரக்கூடிய அந்த 4000 பேருக்கும் மதியம் சுட சுட இலவசமாக உணவும் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் நல்லா நினைச்சு பார்க்கலாம். இது வந்து எம்ஜிஆர் மாதிரி வீராவேசமாக சொல்லிட்டு ஓடி போயிருக்காரு. அதை அறிவிப்பதற்கு முன்பு 1000 யோசனை. இதுக்கான நிதி ஆதாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1 வாரம் 2 வாரம் செய்ய போகிறதில்லை, தொடர்ந்து இயக்கணும், காலம்லாம் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கான திட்டத்தை வகுத்து எனது சொந்த சம்பளத்தில் இருந்து தான் இந்த பணியை தொடங்கினேன். இப்போ சில நல்ல உள்ளங்கள் வந்து கை கொடுக்கவும் முன்வருது. என்னிடம் படிக்கும் மாணவர்களே வருவாங்க, சார் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளில் நான் ஒரு 500 ரூபா தரேன் சார். அந்த திட்டத்திற்கு பேர் வள்ளலார் திட்டம் என்று பேர் வைத்திருக்கிறேன். இந்த திட்டத்திற்கு பேர் வள்ளலார் திட்டம். என்ன, நீங்களும் வந்து விருப்பம் உடையவர்கள் வந்து வாரத்தில் 1 நாள் மட்டும்தான் நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்க. வரலாம், படிக்கலாம், மதிய உணவு சாப்பிடலாம், உங்களது அறிவை வளர்த்துக்கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு. கல்லூரி படிக்கும் பொழுதே நீங்கள் அரசு பணிக்கு செல்லலாம். சின்ன வயதிலேயே அரசு பணிக்கு சேர்ந்தால் பிற்காலத்தில் வந்து நீங்கள் டைரக்டர் வரை வருவீங்க. அதாவது அந்த துறைக்கே தலைமை வகிக்கக்கூடிய இடத்துல, செயலகத்தில், தலைமை செயலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கும் முன்னேற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி இந்த அருமையான ஒரு விழாவில் எனக்கு பேசுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்திற்கு மீண்டும் நன்றி சொல்லி, இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியோடு கூடிய விடாமுயற்சி மாணவர்களுக்கு தேவை என்று அறிவுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரையில் பாத்திமா கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் நமது கல்லூரியின் மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளனர். வெற்றி பெற்ற கோப்பையை நம்மிடம் வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு மா மாரிமுத்து ஐயா அவர்கள் நம் மாணவர்களுக்கு வழங்குவார்கள். சார் ஒரு நிமிஷம். நன்றி. சிறப்பு போட்டியானது ஜூலை 7 முதல் ஜூலை 11 வரை நேபாள் நாட்டில் உள்ள காட்மாண்டு என்ற இடத்தில் பன்னாட்டு அளவில் நடைபெற உள்ளது. அச்சிறப்பு போட்டியில் நமது மாணவர்கள் உங்களின் ஆசீர்வாதத்தோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வந்து வெறும் 50% தான் நம்ம காலேஜில் கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 100% மேலே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் அதுக்காக 3 காலேஜுக்கு போகவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காலேஜ்லேயே வந்து. என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா சிலம்பம், ஃபஸ்ட்டு சிலம்பம், 2வது வந்து பரதம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கரகாட்டம், நாட்டுப்புற கலைகள், டான்ஸு, நாடகம் அப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம காலேஜில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிசி கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க நம்ம காலேஜில் வந்து. அது என்ன இருக்குன்னா பியூட்டிஷியன், டெய்லரிங், அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு, ஹியூமன் யோகா, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், பேசிக் மேத்ஸ் கிளாஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம காலேஜில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாய்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக ஃபிசிக்கல் டீச்சர் வச்சு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் இங்கே வந்து. அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தேவையான புக்ஸ் எல்லாமே நம்ம லைப்ரரியில் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் போய் படிச்சுக்கலாம், எப்போவுமே எடுத்துக்கலாம். அதுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் நம்ம காலேஜ் ஃப்ரீயாக சொல்லி தராங்க. எந்த ஒரு ஃபீஸையும் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாக சொல்லி தராங்க. டெட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரும் நம்ம காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எப்போ வேணால் எடுத்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட்டு நம்மளாம் நினைக்கலாம் நம்ம குழந்தைய 3 வருஷம் படிக்க வைக்கிறோம் வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம காலேஜில் வந்து அது கூட வந்து எல்லா பேரண்ட்ஸ்கிட்டே ஒன்று இருக்கும். 3 வருஷம் படிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க, இல்லை யாராவது வேலைக்கு போவாங்க, பக்கத்தில் ஒரு டிபி ஆஃபீஸ் ஏதோ ஒரு வேலைக்கு போக சொல்ல வேண்டியது அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம காலேஜ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் 3rd இயர் படிக்கும் போதே ஒரு பிளேஸ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று வைப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் கோர்ஸில் நீங்கள் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3ஆவது வருஷம் முடிச்சு வெளியே வரும்போதே உங்கள் கையில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம காலேஜ் வந்து நம்ம ட்ரெயினிங் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. இப்போ நிறையா பேர் வெளியே போய் நல்ல ஜாப் வந்து அவங்க நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி நம்ம வந்து அங்கே இருந்து நானும் இப்போ வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து இங்கே வந்து படிக்கிறேன். எனக்கு போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புனா எனக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அப்போ எங்கள் அப்பா நினைச்சாரு, சரி நம்ம இங்கே வந்து சேர்க்கிறோமே, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், அது பொம்பளை பிள்ளையா இருக்குது, எப்படி நம்ம வந்து சேர்க்கிறது அப்படின்னு ரொம்ப எங்கள் அப்பா யோசிச்சாரு. மேம் சொன்னாங்க, வயசு சொன்னாங்க, நீங்களும் அதுக்கு கவலைப்படாதா சார், நாங்கள் குழந்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சேஃப்டியை பற்றி பயப்படவே தேவையில்லை. ஸோ வந்து உங்கள் பொண்ணு எங்கள் காலேஜ் வந்துட்டா அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி வந்து உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்கள் காலேஜுக்கு வரணும், இல்லை வரல அப்படின்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உங்கள் பொண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு வரல, ஏன் வரல அப்படின்ட்டு உடனே கேட்பாங்க. இல்லை கூட சீக்கிரம் எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து உங்கள் பொண்ணை வந்து சீக்கிரம் காலேஜ் முடிச்சு விட்டுட்டோம், உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கால் பண்ணி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்லையுமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நம்ம காலேஜ் வந்து சேஃப்டியில் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷ் தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் படிக்கணும். காலேஜ் வந்தீங்கன்னா ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் படிக்கணும். இப்போ இங்கிலீஷ் படிக்கணுமா, ஐயோ பயமாக இருக்கும்ப்பா, எனக்குலாம் இங்கிலீஷ் வரவே வராது, எப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ்லாம் பேசுறது அப்படின்னு நானே ஃபஸ்ட்டு பயந்தேன். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சு வந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே நம்மளுக்கு வந்து செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி. ஏன் அப்படின்னா மேம் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க, இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே அவங்க செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரிப்பா. நான் நம்பவே இல்லை. நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்களா ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரோக்ராம் காலேஜ் வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க, போதை ஒழிப்பு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாரும் வந்து வேஷம் போட்டு போய் போகும்போது அப்போலாம் வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து சேர் கட்ட தெரியாது. ஸோ வந்து மேமே வந்து நம்ம சேர் கட்டி நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரியே எங்களை சேர் கட்டி மேக்கப் போட்டு விட்டு தன்னுடைய குழந்தைக்கு எப்படிலாம் அழகு பார்ப்பாங்களோ அதே மாதிரியே எனக்கு அழகு பார்த்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சிட்டேன், உங்களுக்கு செகண்ட் பேரண்ட்ஸாக உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்னா எனக்கு ஃபஸ்ட்டு பயம், எனக்கு ஈக்குவேஷன்லாம் வரவே வராது. நான் மனப்பாடம் பண்ணி தான் படிச்சது 12th வரைக்கும் கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா சரி மேம் சொன்னாங்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா ஜாப். ஸோ கெமிஸ்ட்ரி படி நீ வந்து இல்லை மேம் ஈக்குவேஷன்லாம் வராது மேம், கஷ்டமாக இருக்கும், நான் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நீ கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி மேம் சொன்னாங்க. இல்லை மேம் நான் டிபார்ட்மெண்ட் கூட மாறிட்டே எனக்கு கெமிஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கெமிஸ்ட்ரி காலேஜ் வந்து 1 மந்த் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்டாஃப்ஸ் அதுக்கப்புறம் லேப் வந்து சூப்பராக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு தேவையான அப்பாரட்டஸ், கெமிக்கல்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் எல்லாமே
கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எல்லா திறமைகளுமே இருக்கு. நம்ம அவங்க வந்து நிறைய கற்றுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய கற்றுட்டு நம்ம வந்து வெளியே போய் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். ஸோ நம்ம வந்து எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். ஸோ வந்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூடிய இடைவெளியே. நன்றி, வணக்கம். ஒன்றுங்க அத்திலார் தோன்றலின் தோன்றாமையும் என்று நமது கல்லூரியின் செயல்பாடுகளை மனநிறைவோடு வழங்க ஆங்கிலத்துறை மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். Afternoon, honorable present here. First of all, I would like to thank our management, our principal, our vice principal for giving this wonderful chance to me. Thank you, sir. Thank you, ma'am. I am V. Veeralakshmi. I am studying in third BA English Literature in Sri Vidya College of Arts and Science, Gurudnagar. I learned a lot in our college. Myself, win and I collect a prize like district collector for drug abuse PPT presentation. We participate in other colleges also and won the prizes also. Yearly once in our department shows model making. Yearly once we conduct state level seminar in our department and guest lectures also. Weekly once in our department conduct association, literary association in our department by enacting drama, conversation, mind, etc. The next thing is reading ability. We must use library hours often by reading newspaper and storybook reading. By reading newspaper, we can develop our reading skills. We can use library must. And the main thing is placement. In our college, in our department, past 2 years, our seniors 4 members got placement in schools. I must thank our faculties here. Without any English knowledge and English experience, I came to this college. But I am in third year. I can't improve my speaking skills without help of my faculty members. I want to thank them here. Thank you, sir. Thank you, ma'am. We can also achieve. We can also achieve without any fears. We want to shine in this college. Thank you. தமிழர்களின் வீர விளையாட்டு பாரம்பரியம் பெருமை மிக்கது. மிகச் சிறந்த தற்காப்பு கலை இக்கலை நமது கல்லூரியில் சிறப்பாக பயிற்றுவிக்கப்படுகிறது. நமது கல்லூரி மாணவர்களை சிறந்த நிகழ்வு உங்களுக்காக. வீரலட்சுமி, வரகதி ஜோதி, பிரவீன்.
உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக நீங்க இந்த 3 வருஷம் முடிச்ச பிறகு நான் இப்படி நினைச்சிருக்கிறேன், இந்த மாதிரி இது வந்து என் மனசு போடுது அப்படின்னு வெளிப்படையாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க இன்னொரு அற்புதமான வாய்ப்பு எப்படின்னா மைக்கில் உங்கள் குரலை வந்து நீங்கள் கேட்கப்படுங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து உலக படிக்கிறது பயன்படுத்தி கொள்கிறாங்க. எப்படின்னா ஆரம்பத்தில் மட்டும்தான் வரமாட்டாங்க, அப்புறம் போதும் போதும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதை தடுத்து பொருட்டு நேரமும் ஆய்வு மாணவருக்கு ஒரு மாணவர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்களுக்கு வாங்க, டக்குனு வாங்க. என் பேர் வந்து ஜெயஸ்ரீ, எங்கள் அப்பா பேர் வந்து செல்வராஜ், அவர் மளிகை கடை வச்சுருக்காரு. எங்கள் அம்மா பேர் வந்து சுமதி, அவங்க வந்து டிடிஆர்ஸ் போயிட்டு இருக்காங்க. நான் போத்திரத்துலேருந்து வரேன். எனக்கு என்ன கேட்கணும்னா, நான் அந்த பயிற்சியை எப்படி கலந்துக்கணும்னு கேட்குறேன். நான் டிஎஸ்பி ஆகணும்னு ஆசைப்படுறேன். எதிர்காலத்தில் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முதல்ல எல்லோரும் தரத்தில் இருந்தால் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து இது ஒரே ஒரு அப்படின்னா 1 நிமிடத்தில் படிக்க சொல்கிறேன். டிகிரி முடிக்கணும், அதுக்கான தகுதி வந்து அதுதான். அதை முடிச்சுட்டு வருடந்தோறும் குரூப் 1 தேர்வுன்னு ஒரு தேர்வு நடக்கும். தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பின் வாயிலாக அந்த தேர்வை நடத்துது வருடந்தோறும். அதில் பங்கெடுத்து அந்த தேர்வில் வெற்றி பெற்றாச்சுன்னா டிஎஸ்பி ஆகிடலாம். வெரி சிம்பிள் தான். அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள நான் ஏற்கனவே மேடையில் சொன்ன பாடங்கள் ப்ளஸ் சிறப்பு சேர்ந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருந்தாலே நிச்சயம் அந்த வேலையை வந்து எளிதாக சென்று விடலாம். மனதார வாழ்த்துவோம். உங்கள் சார்பாக வாழ்த்துவோம். உன் வந்தமைக்கு மிக்க நன்றி. அதை விட அவங்க அம்மாவுக்கு இருக்க நன்றி. அவங்க அம்மாவே வந்து போய் பேசு, அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க ஒரு தெளிவான மகிழ்வான அந்த தாய்க்கு நிர்வாகம் சார்பாக நன்றி. அதே போல பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பையனை வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பணும். பாருங்கள், நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஒரு நிகழ்ச்சினா டிவி இதுகளை நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் ஒன்று பேச வந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களில் எல்லாரும் எடுக்கிறது காத்திருக்காங்க. இதுக்கே பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கலாம். இது ஒரு கொடுப்பினை. இது வந்து பாருங்க, எதிர்காலத்தில் அந்த இதில் போடணும். ஸ்ரீவித்யா டாக்குமெண்ட் ஆகிடுங்க. வந்து நாளைக்கு அது போடும். நீங்கள் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு புரியலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பையனை வந்து வாழ்த்துவோம். இந்த தம்பி தேர்ந்தெடுத்து முகமது என்பவரை வந்து மனதார வாழ்த்துவோம். முதல்ல வந்து இந்த பேர், எந்த ஊர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்கள் எதிர்கால லட்சியத்தை ஒத்த வேலையில் சொல்லாமல் இன்னும் விரிவாக பேசி இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்கள் மனசில் என்ன உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். My name is Mohammad Anas. எங்கள் அப்பா பேர் வந்து தாஹா, அம்மா பேர் வந்து ராகியத்து ராகியா. எங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க, அம்மா வந்து வெஸ்டர்ன் வேலை பார்க்குறாங்க. அம்மாவோட அப்பா சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஸ்பீக்கிங். எல்லா இடத்துல வார்த்தைங்க இங்கிலீஷில் தான் பேசி பார்த்துருக்கேன். ஆனால் இவர் தமிழில் நீட்டாக நடத்தி நீட்டாக எதிர்காலத்தை பற்றி நல்லா பேசி நல்லா புரிய வச்சாரு. அவருக்கு மெயின் நன்றி இருந்துச்சு. ரெண்டாவது மேம், நான் போகும்போது அட்மிஷன் போனது ரொம்ப பயந்தேன். நான் எப்படி மேம் இங்கிலீஷ் படிக்க போகிறேன், என்னால் முடியாது அப்படின்னு. நீ வாடா, நான் தட்டி கொடுக்குறேன், உன்னை என் மகனா நினச்சி உன்னை உள்ள இருக்கிறேன். மேம் உங்களோட கேள்வி, நீ படித்து வெளியே முன்னாடி உங்கள் அப்பா முன்னாடி தைரியமாக இருந்தா நீ அவர் முன்னாடி ஒரு கேள்வி நீ சொல்லணும். என்னன்னா, நான் படிச்சுட்டேன், வேலையும் கையில் நிற்கிறேன், தைரியமாக இருந்தால் சொல்லு அப்படின்னு. நான் தைரியமாக சொன்னேன். ஆனால் மேம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நான் மித்தமானவன் பார்த்துருக்கேன்டா, நீ வந்து டக்குன்னு சொல்லிட்ட, நீ வந்து அவங்கள புரிஞ்சிருக்க, அவங்ககிட்ட
ஓகே. சார் சொன்ன மாதிரி ஒரு மாணவன் இந்த 6 வேளை கவர்மெண்ட் ஜாப் அந்த இதில் வந்து அவன் வீட்டில் சொல்கிறது கோயிலில் போய் பண்ணி இது பண்ணுறது அதனால அது ரொம்ப சொன்னாங்க சார். ஆனால் அந்த மாணவனுக்கு என்ன தோணிருந்தாருன்னா எந்த கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங் தோணிருக்காங்க. அந்த மாணவன் தோணிருக்கும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா வீட்டில் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்க நினச்சிக்கோங்க உங்களுக்கு லட்சியம் உள்ளதாக இருக்குது. வீட்டில் சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் இங்கே போலீஸ் ஆகு, இங்கே டிஎஸ்பி ஆகு, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணிடுங்க. உனக்கு கிடைக்கலையா நீ போராடு, திரும்பி போராடு. அதுதான் காரோட வாக்கியத்தில் முக்கியமாக நான் கவனிச்சேன். திரும்பி 97 வாடி போனான்னா 98 வாடி இது பண்ணாங்கன்னு காசு பண்ணாங்க. அது ரொம்ப கவனிக்கும். நம்ம போராடலாம் ரொம்ப முக்கியம். இதோட அதாவது அவரை அதுக்கு மேலே போய் ஒரு ஆலோசனைன்னு சொல்லியிருக்காரு. பையங்க வந்து விரும்புகிறத பெற்றோர்கள் வலியுறுத்துறதை தாண்டி நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை எடுத்து படிங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் பெற்றோர்களும் அதே தான். பிள்ளைகள் விரும்புகிறத நீங்கள் வந்து செய்து கொடுத்தாலே மிகப்பெரிய விஷயம். லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ். யார் வர்றீங்க? 3 கேமராக்கள் உங்களை படம் பிடிக்க காத்திருக்கிறது. லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக தொடக்கம் மட்டும்தான் அது வர ஆரம்பிச்சிடுறாங்க. வாழ்த்துக்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க பாப்பா. இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க, பக்கத்தில் வாங்க மேம். நீங்களும் பக்கத்தில் நில்லுங்க. ஓகே. என் பேர் ஆர்த்தி சொல்லி, அப்பா பேர் ராஜன், அம்மா பேர் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சீட்டில் படிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் தான் படிக்க வைப்பேன்னாங்க. அதை தாண்டி தான் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்தேன். நீங்கள் சொல்கிறது தான் அப்பாவும் டெய்லி சொல்லுவாங்க, முயற்சி பண்ணணும், மனசு வைக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. டெய்லி வந்து சொல்லுவாங்க மனசு வைக்கணும். நான் எதையும் கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ வந்து கேட்குறேன். அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக தெளிவாக படித்து அவர் முயற்சி வெற்றி பெற வார்த்தையின் வார்த்தைகள் சொன்னால் கனவு மெய்ப்பட. அடுத்து என் பேர் வந்து ராஜலட்சுமி. எங்கள் அப்பா ஒரு கூலி பஸ் தான். அவங்க நேம் வந்து ஆதிமுருகன். எங்கள் அம்மா நேம் வந்து சத்யேஸ்வரன். அப்பா திருப்பதி அவசரம் தான் வேலை பார்க்குறாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் அவங்க பேச கேட்காம எங்கள் அப்பாட்ட எப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி காலேஜில் சேர்றாங்க. நாங்கள் தான் சரி இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தப்ப சார் பேசுறது அந்த அக்கா பேசுறத பார்த்தப்ப நம்மளும் இந்த மாதிரி பேசணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், அந்த மாதிரி என் மனசுல இருந்துச்சு. இப்படி சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா படிச்சு ஒரு வேலைக்கு போவேன். அதாவது சரி எந்த ஊர்? அதாவது இந்த ராஜலட்சுமி நம்ம செங்குன்றாபுரம் பக்கத்தில் உள்ள எளிய நாயக்கன்பட்டி அப்படின்னு ஒரு எளிமையான கிராமத்தில் இருந்து வந்து அந்த அம்மா வந்து அந்த மனசில் பட்டதை சொல்லிச்சு. அதாவது எனக்கு வீட்டிலையும் காலேஜ் டைப் பண்ணி கிடைக்காம இங்கே வந்து பார்த்த போனேன். இதோட எவ்வளவு சிறப்பான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னிச்சு. உண்மையிலே தன் தாய் தகப்பன் வர்ற கஷ்டங்களை மனதால் உணர்ந்திருக்குது. இது மகத்தான வெற்றியை வாழ்க்கையில் பெறும். நான் மனதால் வாழ்கிறேன். அதற்கு ஒரு ஊக்க பரிசாக 200 ரூபாய் வந்து இந்த அம்மாவை வந்து நான் பரிசாக வழங்குறேன். வாழ்க்கைகள் பாராட்டு. இதை வந்து செலவழிக்காம ஒரு ஊக்கமாக வச்சு ஒரு வாழ்க்கையில் முன்னேறி ராஜலட்சுமியோட அப்பா கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி
நிச்சயம் என் மகன் பெரிய அளவுக்கு கண்டிப்பாக வரும். மனதார நம்புங்கள். அதுக்கு தேவையான ஆக்கமும் ஊக்கமும் வழங்குகிறேன். அவ்வளோதான். நான் யாரும் வளர்க்கும் போது பெரிய ஆளாக வளர்க்கல. நான் சொன்னேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத சொன்னேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது இதெல்லாம் மேட்சிங் கிடையாது. உழைப்பு அதே போல விடாமுயற்சியை கைக்கொள்ளுங்கள். நிச்சயம் தப்புமே தமிழ்நாடு அரசு என்ற ஜீப்பில் வரக்கூடிய ஒரு பெரும் அதிகாரியாக மாற வேண்டும் என்று மனதார வேண்டும். தேவையான விரும்புகிறீங்களா? இப்போ பையன் பார்க்கணும். யார் விரும்புகிறீங்களா? நிறைவேற்றி பார்க்குறோம். தம்பி பேச வரீங்களா? யாரும் நன்றி. 3ஆம் ஆண்டு முடிக்கும் போது இப்போ பெற்றோர்கள் கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பா 3ஆம் ஆண்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க பிள்ளைங்க ஸ்டேஜ்ல ஏறி அவ்வளோ அழகா பேசுவாங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. அதே மாதிரி சாரோட ஊக்கத்தையும் ரொம்ப உள்வாங்கிட்டாங்க. வெளியே வரலங்கிறதுக்காக அவங்க உள்வாங்கல கஷ்டம் கிடையாது. சாரோட ஊக்கத்தை எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாருமே சாதனை பிள்ளைங்களா கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீவித்யா கல்வி குடும்பத்தோட சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் அனைத்து கல்லூரி முதல்வர் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் கண்டிப்பா உங்க பிள்ளைகள் வெற்றியோட வருவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருக்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கதை ஒன்றை அரங்கிலே நடிப்பு, ஒப்பனை, இசை, ஓவியம். வணக்கம். எப்படி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு மாணவியின் வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு நாடகமாக சித்தரித்த ஒரு நிகழ்வு. இதோ கண்டு கழியுங்கள் அனைவரும். தேங்க்யூ. காட்சி 1 வகுப்பறை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அமருங்கள். முதலாம் ஆண்டு திறப்பு இன்றைக்கு அனைவரும் வரும்பொழுது அச்சத்துடன் வருவீர்கள். பயப்பட வேண்டாம். நான் உங்களோட ஆசிரியர் தான். எப்பயும் போல பேசுகிறேன். எல்லாரும் வர்றப்ப ஒரு லட்சியத்தோட வருவீங்க. உங்களோட லட்சியத்தை என்கிட்ட இப்ப சொல்லுங்க. தம்பி நீ சொல்லுங்க. ஐயா என் பேர் மாரி கிருஷ்ணன். நான் சிவாவுக்கு வரையா. இன்னொரு லட்சியம் போலீஸ் ஆகுதுயா. எதுக்காக அந்த லட்சியம்? ஐயா என்னோட அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியா. அவரோட கொள்கையை பின்பற்றி நானும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நல்லதுப்பா. நீங்க சொல்லுங்க. என் பேர் கவியாரசி ஐயா. நான் அரசு அதிகாரியா பணிபுரிய ஆசைப்படுறேன். எங்க இருந்து வந்தீங்க? நான் விருதுநகர்ல வரையா. கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க. பதட்டம். எதுக்காக அந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? அதிகாரத்துல இருந்த ஏழை மாணவர்களுக்கு சேவை செய்ய அதிகாரம் இருக்கிறேன். நல்லது. நீங்க சொல்லுங்க. ஐயா என் பேர் ஜீவஜோதியா. நான் மதுரையிலிருந்து வந்திருக்கையா. எனக்கு ஆசிரியர் ஆகணும்னு ஆசையா. எதுக்காக அந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? ஐயா ஆசிரியர் என்பது ஒரு புனிதமான வேலை. அதான் எனக்கும் ஆசை ஆசிரியர் ஆகணும். நல்லதுப்பா. இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி. காட்சி 2 வகுப்பறை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அமருங்கள். ஐயா நான் நிறைய போட்டியில கலந்துக்கிட்டு நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஐயா. எந்தெந்த போட்டி? பேச்சு போட்டி, கவிதை போட்டி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இடம் பெற்றிருக்கேன் ஐயா. நல்லது. இந்த பிள்ளையை பாராட்டி எல்லாரும் கைவிடுங்க. இதே போன்று நீங்களும் ஜெயிச்சு வரணும். இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி. நன்றி ஐயா. சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ் ஆசிரியர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மன்றம். காட்சி 3.
ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. காலேஜுக்கு போனேன். எந்த காலேஜ்? ஐயா ஸ்ரீவித்யா காலேஜ்யா. அப்படியா? இந்த வயசுல படிக்க போற? ஐயா நீங்க வேற என் மகனை சேர்த்துருங்க ஐயா. இன்னைக்கு தான் காலேஜ் முதல் நாள் சொன்னாங்க, அதுக்காக பார்க்க போறேன். பையன் எங்க? அவன் முன்னாடி போயிட்டா ஐயா. சரி நான் வரையா. சரிப்பா. நான் உங்ககிட்ட தான் படிச்சேன். அப்படியா? பேர் என்னையா? தமிழரசி ஐயா. அட நம்ம தமிழரசியா? அடையாளமே தெரியலையே. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் மனமகிழ்ச்சியோட இருக்கேன். இந்த மாதிரி பசங்களை வச்சு எல்லா இடத்துலையும் வளர்த்துன்னு இதுல கிடைக்கிற மனநிலை எதுப்பா கிடைக்கணும்? ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. பாப்பா நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. எங்க இந்த பக்கம்? ஐயா நம்ம முதல் நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் ஐயா. அதனால சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டுருக்காங்க ஐயா. நல்லதுப்பா. நீங்களும் வாங்க ஐயா. நானா? நான் இந்த நிலைமையில இருக்குன்னா நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்களும் வந்தா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. சரி வரேன்ப்பா. முதலாம் ஆண்டு மாணவர்களின் சிறப்பு நிகழ்வு மற்றும் பங்கு பெறுபவர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆசிரியர். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. ஐயா நீங்க முதல்ல உட்காருங்க ஐயா. கம்ப கொடுத்து உட்காருங்க. வணக்கம். நமது கல்லூரியில் படித்து அரசு அதிகாரியாக பணியாற்றிய நமது தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை இனிய வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் என் வாழ்வில் இனிய நாள். நான் படித்த கல்லூரியிலேயே சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதைவிட பெரும் மகிழ்ச்சி எனக்கு சொல்லித்தந்த என்னுடைய ஆசிரியர் இருப்பது. இக்கல்லூரி என் வீரருக்கு மிகவும் முன்னுரையாக இருந்தது. மாணவர்களே, நானும் இதே போலத்தான் முதல் நாள் தயக்கத்துடன் அடியெடுத்து வைத்தேன். இக்கல்லூரியில் இலவசமாக நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி பயிற்சியின் மூலமே நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் உங்கள் தந்தையை பாருங்கள். அவர் மனமகிழ வேண்டும் என்றால் இக்கல்லூரியில் நீங்களும் நன்கு படித்து வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். நான் இருக்கும் இந்த தளமானது உங்களுக்கும் கிடைக்கும். கல்வி என்பது அவமானம், கஷ்டம், துன்பம் இது அழைத்து போகக்கூடிய ஆயுதமாகும். அனைவரும் படிப்பின் மன எல்லை ஒழிப்பேன். நான் அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது என்னை போலவே சிறப்பு விருந்தினராக பார்க்க வேண்டும். நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாடகம் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்மளும் அடுத்த நிகழ்வுல நம்ம ஒரு நாடக ஆசிரியராக இருக்கணுங்கிறது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் பெறுவதற்கும் இன்றைக்கு தான் உங்கள் முதல் நாள். இது முதல் நாள் மட்டும் இல்லை, உங்கள் ஆரம்ப நாளும் இதே தான். இதில் ஆரம்பித்து அடுத்த 3 ஆண்டுகளும் நீங்கள் இதே வெற்றி காண்போம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஊரினை நீ நெருங்கற்ற உலகம் பேரறிவு ஆழ்த்து என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க அறிவினும் ஒளியை வழங்கிவிட்டு இச்சபை வீற்றிருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. நம் கல்லூரியின் கல்வி குழுமத்தின் தலைவர் திருவேங்கட ராமானுஜதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்விழாவினை முன்னிலை நின்று நடத்தி திருமதி கோதை ஆண்டாள் மற்றும் நமது கல்லூரியின் செயலாளர் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிக்கு இணை எதுவும் இல்லை என்றார்கள். அதற்கு இணங்க நம்முடைய கல்லூரியின் கதாநாயகனாக வீற்றிருக்கும், இன்று விருந்தினராக வீற்றிருக்கும் ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ஐயா வந்து நம்மளுடைய கல்லூரியில் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா ஒரு எளிமையான பேச்சு, ஒரு எளிமையான மனிதர் சொல்லலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம். அவருடைய வாழ்க்கை
அனுபவங்கள் 20க்கு முன்னாடி 20க்கு பின்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் ஒரு எவ்வளோ ஃபார்முலா படிச்சிருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கையில் ஃபார்முலா படிச்சிருக்கோம், சூத்திரங்கள் சொல்லுவோம். நம்மளுடைய வாழ்க்கை சூத்திரம் என்று ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. கற்ற கல்வி ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு விஸ்வரூப வெற்றி. இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுவது பெரிய சூத்திரமாக நான் நினைக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றியா. இந்த வாய்ப்பினை நல்கிய நம்மளுடைய ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திரு டாக்டர் கணேசன் ஐயா அவர்களுக்கும், இதனை வழிநடத்தி செல்லும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் திருமதி பசுபதி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் நம் ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் எங்களுடைய கவனிப்பு இணங்க வந்திருக்கும் பெற்றோர் அனைவருக்கும், என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக கவனித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, பணிவு கடந்த எங்களுடைய நல்லொழுக்கங்களை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவ்விழாவினை சிறப்பிக்க தந்த அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து பேராண்மை உள்ள உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து மாணவியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.